அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள், புதிய மாற்றங்கள், மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள், என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். ரேஷன் அட்டை கட்டாயம் கிடையாது. தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பு. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்படலாங்க. அதன்படி இப்போ ரீசெண்டா ரேஷன் அட்டையில் கைரேகை வைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டம் கட்டாயம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும், அதாவது ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே கைரேகை பதிவு பண்ண வேண்டும்னு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே கட்டாயம் கிடையாது. அதாவது இவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய சொந்த நேரங்களில் ரேஷன் கடைகளுக்கு அவங்க கைரேகை பதிவு பண்ணி கொள்ளலாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் அனைவருமே குடும்ப உறுப்பினர்களாக ஒரு ரேஷன் அட்டையில் இருந்தால் கட்டாயம் கைரேகை பதிவு பண்ண வேண்டும். ஆனால் அவர்களை இந்த நேரங்கள் வர வேண்டும், அந்த மாதங்களில் வர வேண்டும், இந்த நாட்களில் வர வேண்டும் அப்படின்னும் ரேஷன் கடை ஊழியர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. அவருடைய சொந்த நேரங்களில் அவங்க கண்டிப்பாக கைரேகை ரேஷன் கடைகளில் பதிவு செய்து கொள்ளலாம் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள். அடுத்தபடியாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு. விரைவில் ரேஷன் கடைகளில் உங்களுக்கு ஒரு புதிய திட்டங்கள் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதாவது ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி விவசாயிடமிருந்து தேங்காய் எண்ணெய் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகளில் விலை மலிவாக விற்பனை செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று வரக்கூடிய மார்ச் மாதம் 5ஆம் தேதி அனைத்து மகளிருக்குமே கண்டிப்பாக ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது கூடுதலான நபர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அனைவருமே ரேஷன் கடைகளில் குறிப்பாக அவங்களோட ரேஷன் அட்டையும் ஆதார் அட்டையும் இணைத்து கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அப்படி இணைத்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் 1000 வரவு வைக்கப்படும். தகுதியற்ற நபர்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் 1000 கொடுக்கப்பட மாட்டாதென தற்போது முக்கிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.